இந்த நாட்களில் அதிகாரத்தை இழந்த பல குழுக்கள் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக வேண்டி ஒரு புதிய விளையாட்டுக்களை விளையாடுவதற்கு தயாராகி வருவதாக பல இடங்களிலே பேசப்பட்டு வருகிறது. இந்த குழுக்களுக்கு பிரதானமாக 2 பேர் தலைமை தாங்குவதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒருவர் தான் ஒரு மிக பிரபலமான ஒரு அரசியல்வாதி ஒருவரும், அதே நேரம் சர்வதேச அளவிலே பணியாற்றக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருவரும் சேர்ந்துதான் இந்த மாஸ்டர் பிளானை போடுவதாக சொல்லப்படுகின்றது. இவர்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பது தொடர்பாக பல திட்டங்களை தீட்டி வருவதாக பேசப்படுகிறது. குறிப்பாக இந்த 2 பேரும் அண்மையிலேயே இந்தியாவில் சந்தித்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இவர்கள் 2 பேரும் ஒரு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டதாகவும் பேசப்படுகிறது. இந்த 2 பேரும் பேசுகின்ற போது, அதில் இருந்த ஒருவர் பேசுகின்ற போது, இந்த அரசாங்கத்தை பலவீனப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. ஆனால் ஒரு மாஸ்டர் பிளானை தீட்டி உள்ளேயே அரசாங்கத்துக்கு உள்ளேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியும். இந்த அடிப்படையில் என்பிபிக்கும் ஜேவிபிக்கும் இடையிலே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை வெளியில் காட்ட வேண்டும் என்று அவர் சொல்ல, அதற்கு மற்றவர் இவை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றால், எங்களுடைய திட்டம் என்பது வெற்றி அளிக்க வேண்டும் என்றால் எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லியிருந்தாராம். அதற்கு மற்றவர், ஆமாம், எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தால்தான் இந்த அரசாங்கத்தை பலவீனப்படுத்த முடியும், அப்படி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னாராம். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளில் இந்த அரசாங்கம் பல சபைகளிலே தனிப்பெரும்பான்மை எடுக்காவிட்டாலும் அவர்களுடைய வாக்கு வங்கியும் செல்வாக்கு என்பது அதிகரித்துத்தான் இருக்கிறது. என்னதான் எதிர்க்கட்சிகள் ஓரளவு வாக்கு வங்கியில் மேலே எழுந்தாலும் இவர்களை வீழ்த்துவது என்பது கடினமான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையாமல் இவர்களை வீழ்த்தவே முடியாது என்கின்ற அவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த உரையாடலின் அடிப்படையில் என்னவோ தெரியாது, அண்மை காலமாக எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் பலர் அரசாங்கத்தை தாக்கி வருகின்றனர். அதே நேரம் என்பிபிக்கும் ஜேவிபிக்கும் இடையிலே ஒரு குழப்பம் நிலவுகிறது என்பது குறித்தும் அவர்கள் பேசி வருகின்றனர். அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு ஒரே ஒரு வழி எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பதுதான் என்ற அந்த உயர்மட்ட ஆலோசனையின் அடிப்படையில் தான் இவர்கள் இப்போது ஒன்றிணைவதற்கான பேச்சுவார்த்தைகளையும் தொடங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு என்பிபிக்கும் ஜேவிபிக்கும் இடையிலே ஒரு பிரச்சினை போகிறது என்கின்ற செய்தி குறித்து அரசாங்க மட்டத்திலும் பேசப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அப்படி அரசாங்க மட்டத்தில் அவர்கள் பேசுகின்ற போது இவர்கள் இவ்வாறான செய்தியை உருவாக்குகிறவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அரசாங்கம் என்று. அப்படி அல்ல, நாங்கள் அவர்களின் அரசாங்கம் அல்ல, அவர்கள் போல் அரசியல் செய்ய நாங்கள் வரவும் இல்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றும் இல்லை, ஆனால் இப்போது நாங்கள் கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று அரசாங்க மட்டத்தில் இருந்த ஒருவர் பேசியிருந்தாராம். அதே போன்று இன்னும் ஒருவர் அங்கு பேசுகின்ற போது, உண்மையான வழியில் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாதவர்கள் சூழ்ச்சிகள் மூலம், சதித்திட்டங்கள் மூலம், ரகசிய டீல்கள் மூலம் அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறார்கள். இவர்கள் நாடு வீழும் வரை காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது ஒரு வெறும் கனவாகவே இருக்க போகிறது என்று கூற, இன்னும் ஒருவர், சதித்திட்டங்களால் மக்கள் சக்தியை அசைக்கவே முடியாது, இந்த சதித்திட்டங்கள் குறித்து மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், யார் இதை செய்கிறார்கள் என்பதையும் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய சதித்திட்டங்களால் இந்த அரசாங்கத்தை கவிழ்த்து விடவே முடியாது என்று இவ்வாறான பேச்சுக்களை அரசாங்க மட்டத்துக்குள் இருக்கின்றவர்கள் அரசாங்கத்துக்குள் பேசி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறு இந்த அதிகாரத்தை இழந்த குழுக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக வேண்டி ஒரு மாஸ்டர் பிளான் திட்டங்களையும் அதே போன்றும் புதிய விளையாட்டுகளையும் விளையாடுவதற்கு ஆரம்பித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற எஸ்ஜேபி கட்சிக்குள் இப்போது ஒரு புதிய நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் கடந்த காலங்களில் சொன்னோம், எஸ்ஜேபிக்குள் நெருக்கடி இருக்கிறது, அங்கிருக்கின்ற மூத்த அரசியல்வாதிகள் எஸ்ஜேபியினுடைய தலைமை மீது நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிறார்கள், அதற்குள் ஒரு உள் போர் என்பது, ஒரு பனிப்போர் என்பது இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னோம். அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் கூட தவிசாளர் பதவியை ராஜினாமா செய்திருந்தால், ஆனால் நாங்கள் இன்று கேள்விப்படுகிறோம் இம்தியாஸ் பாக்கிர் மாக்காரிடம் மீண்டும் அந்த தவிசாளர் பதவியை ஏற்குமாறு எஸ்ஜேபியிலிருந்து போன அந்த கோரிக்கையை இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் மறுத்திருக்கிறார் மீண்டும் என்று இன்று செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவ்வாறு நாங்கள் சொன்னாலும் இப்போது இந்த உள்ளூராட்சி சபைகள் முடிந்திருக்கின்ற இந்த நிலையிலே எஸ்ஜேபிக்கான இந்த
கிடைத்திருக்கின்ற இந்த ஆசனங்களை எப்படி பகிர்ந்தளிப்பது என்பது குறித்து அதற்குள் புதிய நெருக்கடி வந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இதுவரைக்கும் எஸ்ஏபியினுடைய 6 அமைப்பாளர்கள் தங்களுடைய ராஜினாமாக்களை கொடுத்திருக்கிறார்கள். ரஞ்சித் மதுவ பண்டாரவிடம் இது குறித்து கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன விடயம்தான், அப்படி அமைப்பாளர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாலும் சஜித் பிரேமதாச அந்த கடிதத்தை இன்னும் பாரமெடுக்கவில்லை என்கின்ற விடயத்தை அவர் நேற்று சொல்லியிருந்தார். இருந்தாலும் 6 அமைப்பாளர்கள் இப்போது ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இது குறித்து எஸ்ஏபிக்குள் இருக்கின்ற சிலர் பேசுகின்ற போது இந்த அமைப்பாளர்கள் ராஜினாமா செய்வது என்பது கட்சிக்குள் அது ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று சொல்கின்றனராம். ஆனால் இந்த அமைப்பாளர்கள் மட்டுமல்ல, எஸ்ஏபிக்குள் இருக்கின்ற முக்கிய அரசியல்வாதிகள் எதிர்வரக்கூடிய நாட்களிலே அவர்களுடைய ராஜினாமா கடிதங்களை கொடுப்பதற்கு தயாராகி இருப்பதாக ஒரு வதந்தி பரவி வருகிறது. இவர்கள் அவர்களுடைய ராஜினாமா கடிதங்களை தயார் செய்து விட்டதாகவும் வாட்ஸ்அப்பில் அனுப்புவதற்கு மாத்திரமே இவர்கள் இப்போது இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதிலே மத்திய மாகாணத்தை சேர்ந்த ஒருவரும், கொழும்பை சேர்ந்த ஒருவரும், குர்நாகலை சேர்ந்த ஒருவரும் என்று இன்னும் சிலர் அவர்களுடைய ராஜினாமா கடிதங்களை தயார் செய்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் நேற்று ஊடக சந்திப்பை நடத்திய எஸ்.எம். மரைக்கார் கூட இந்த கட்சியினுடைய தலைமை குறித்தும் கட்சிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்தும் கவலை அடைந்திருப்பதான அந்த தொனியிலே அவர் பேசியிருந்தார். அவருடைய பேச்சுக்களை பார்க்கின்ற போது அவர் சொன்ன ஒரு விடயம்தான், கொழும்பு மாநகர சபையினுடைய மேயர் யார் என்பது கூட எனக்கு தெரியாது, அது குறித்தான பேச்சுவார்த்தைகள் கூட என்னை பங்கு கொள்ளவில்லை. நான் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு எம்பியாக இருக்கிறேன், எஸ்ஏபியினுடைய எம்பியாக இருக்கிறேன். நான் சஜித்தினுடைய பஸ்ஸிலே முன்சீட்டில் இருந்து கொண்டு வந்த ஒருவன். எனவே இது குறித்து எனக்கு தெரியவே தெரியாது. இது குறித்து நீங்கள் முஜிபுர் ரஹ்மானிடம் நீங்கள் போய் கேளுங்கள் என்று ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு எஸ்.எம். மரைக்கார் இவ்வாறான ஒரு பதிலையும் வழங்கியிருந்தார். இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான், எஸ்.எம். மரைக்கார் கூட இந்த எஸ்ஏபி கட்சி குறித்தும் எஸ்ஏபியினுடைய தலைமை குறித்தும் கவலை அடைந்திருப்பதாகவும் குழப்பமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எது எப்படியோ இந்த நாட்களில் எஸ்ஏபிக்குள் இருக்கின்ற இந்த குழப்பம் என்பது மிக தீவிரமாக போய்கொண்டிருப்பதாகவே தெரிகிறது. இதற்கிடையில் தான் இந்த எஸ்ஏபியும் யுஎன்பியும் இந்த சபைகளை அமைப்பதற்கான ஒப்பந்தங்களில் கூட ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்து ஏற்கனவே ஹர்சடி சில்வாவிடம் கேட்கப்பட்ட போது அவரும் சொன்ன ஒரு விடயம் தான், அந்த ஒப்பந்தம் கூட எங்களுக்கு தெரியாது, அது நாங்கள் செய்யவில்லை, அது இன்னொரு குழு செய்திருக்கிறது என்று கூட, அந்த கூட்டத்துக்கு கூட எங்களை அழைக்கவில்லை என்று கூட ஹர்சடி சில்வா பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. சஜித் பிரேமதாசவினுடைய இந்த தலைமைத்துவம் குறித்து பலரும் விமர்சித்து வருகின்றனர். அவர் ஒழுங்கான ஒரு தலைமைத்துவத்துக்கு பொருத்தமான ஒருவர் இல்லை என்றும் பலர் சொல்லி வருகின்றனர். இவ்வாறு இவர் பிரதான எதிர்க்கட்சியாக ஒரு எஸ்ஏபி கட்சியினுடைய ஒரு தலைவராக இருந்து கொண்டு எப்படி இந்த அரசாங்கத்தை பலமாக எதிர்க்க முடியும் என்றும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றனர். அதுபோன்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைக்கூடிய ஒரு காலம் கழிந்திருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியும் எஸ்ஏபி ஒன்று சேர வேண்டும், சஜித்தும் ரணிலும் ஒன்று சேர வேண்டும் என்னும் ரவி கருணாநாயக்க கூட இன்று அவருடைய ஊடக சந்திப்பிலே பேசியிருந்தார். ரணிலும் சஜித்தும் ஒன்றிணையாமல் இருப்பதற்கான காரணம் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற 2 பூதங்கள் தான். அந்த 2 பூதங்களும் இருக்கும் வரைக்கும் இவர்கள் இருவரால் ஒன்று சேரவே முடியாது. நான் என்னுடைய பதவியை துறந்தாவது நான் இந்த 2 பேரை ஒன்று சேர்ப்போம், இவர்கள் 2 பேரும் ஒன்று சேர வேண்டுகின்ற, எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர வேண்டுகின்ற காலம் இது கடிந்திருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தையும் ரவி கருணாநாயக்க சொல்லியிருந்தார். எதிர்வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. இவர்கள் 2 பேரும் ஒன்று சேர்வார்களா அல்லது இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைவார்களா என்கின்ற விடயங்கள் குறித்து நாங்கள் எதிர்வரும் நாட்களிலே பார்க்க வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் நேற்று அன்றுகுமார் திசாநாயக்க இந்த உள்ளூராட்சி சபைகளிலே வென்ற உறுப்பினர்களை அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அந்த கூட்டத்திலே ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க பேசுகின்ற போது, இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு என்ன சூழ்ச்சிகள் போட்டாலும் எதை செய்தாலும் உங்களால் எதிர்க்கவே முடியாது. நீங்கள் இப்போது சிதறி கிடக்கின்ற கட்சிகளாக மாறி இருக்கிறீர்கள். எங்களை எதிர்க்க வேண்டும் என்றால் ஒரு பலமான ஒரு எதிர்கூட்டணி இருக்க வேண்டும். அப்படி இல்லை, நீங்கள் இப்படி சிதறி கிடக்கின்றதால் எங்களால் உங்களை எதிர்க்கவே முடியாது. அதை நீங்கள் நினைத்தும் கூட பார்க்க வேண்டாம் என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் சொல்லுகின்றார். எனவே இதுதான் இன்றைய அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.